இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுக்கு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சுக்கு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மிளகு 1 டீஸ்பூன், சுக்கு 1½ இன்ச், தனியா 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5 நம்பர், தாளிப்பு வடகம் 2 டீஸ்பூன், நறுக்கிய பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், வெல்லம் 1/2 டீஸ்பூன், புளி கரைசல் 1 கப், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சுக்கு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே வந்து காலையில் இஞ்சி, மத்தியானம் சுக்கு, சாயந்தரம் கடுக்காய் அப்படிங்கிறது ஒரு சித்த மருத்துவத்தில் வந்து சொல்கிறது ஒரு வழக்கம் உண்டு. காலையில் நம்ம வந்து எழுந்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் இஞ்சியை நல்லா போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி சாப்பிட்டா இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. சுக்கு உடம்புக்கு நல்லதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒத்த தலைவலி வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் வந்து சுக்கில் வந்து கொஞ்சமாக வந்து சுக்கு பொடியில் வந்து கொஞ்சம் தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வந்து சரியாகும். உடனே சரியாகாது. இந்த ஒத்த தலைவலி இருக்கிறவங்க வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 45 டேஸாவது வந்து கண்டினியூஸாக சாப்பிடணும். அப்போ தான் வந்து நமக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சுக்கு குழம்பை நான் வறுத்து பொடி பண்ணி தான் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து தனியா, மிளகோட காரம் இருக்கும், வரமிளகாவோட காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். மிளகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நெய்யில் வறுத்து பொடி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நெய்யில் நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். மிளகு வந்து நல்ல ஒரு 1 டீஸ்பூனுக்கு மிளகு, தனியா, வரமிளகா, இதுலேயே நம்ம சுக்கு வந்து பொடியாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதுலேயே லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து சூடு பண்ணி லைட்டாக சுக்கை சூடு பண்ணி பொடி பண்ணியே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1½ இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவுக்கு 1½ இன்ச்சு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே வறுக்கிற பொருள் எல்லாமே வந்து நல்ல வாசனை வரணும், ஆனால் வந்து தீயக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கலர் மாற வரும், ஆனால் வந்து தீயாது. இப்போ வந்து மிளகும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். நான் வந்து ஆல்ரெடி வந்து சுக்கை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து இதில் சுக்கு போட போகிறதில்ல. அரைக்கும் போது லாஸ்ட்டாக ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம் நம்ம. சரியா? இப்போ இது ஆறட்டும். ஆறுனோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிளகு, தனியா, வரமிளகாலாம் வறுத்ததை நல்லா பொடி பண்ணியாச்சு. இது கூடவே நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் சுக்கு பொடி பண்ணியே வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. நீங்கள் வறுக்கும்போது சுக்கை 2 தட்டிட்டு சேர்த்து வறுத்தும் பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாகவும் நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கோன்னா, பேனில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. தாளிப்பு வடகம் இருந்ததுன்னா நீங்கள் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு, கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தால் போட்டால் போதும். இப்போ தாளிப்பு வடகம் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி நான் வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி சுக்கு குழம்பு பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். இப்போ வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இதில் மிளகு, காரம் மட்டும்தான். இப்போ வெங்காயம், பூண்டெல்லாம் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா புளி தண்ணியில் இந்த பொடியை பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் புளி தண்ணியில் இதை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தாளிப்பு வடகம்லாம் தாளித்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கீங்களே அதையும் அதில் விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கோங்க. இது வெங்காயம், பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க, வேணுங்கிறவங்க இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணலாம்.
நான் வந்து புளியோட நான் தக்காளிலாம் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தக்காளி ஒன்று கூட வதக்கி சேர்த்துக்கலாம். அப்போ புளி வந்து பார்த்து பேலன்ஸ் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம. உப்பு, நான் தேவையான உப்பை இப்போவே சேர்த்துட்றேன். பார்த்துட்டு உடனே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கோங்க. இஞ்சியை நீங்கள் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, அதோடைய சேர்த்து நீங்கள் அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி எடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே நம்ம பொடியும் சேர்த்துடலாம். அந்த லெமன் சைஸ் புளிக்கு நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த வறுக்கிறது எல்லாமே. இந்த விழுதாவும் அரைச்சி வச்சுக்கலாம், பொடியாகவும் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி தான். நம்ம வந்து அரைச்ச பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த சுக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு தலைவலி வந்துன்னா சுக்கு பத்து போடுவாங்க. அதே மாதிரி சுக்கு மல்லி காஃபின்னு ஒன்று குடிப்போம். அதுக்கு வந்து என்னென்னா தனியா, அதாவது தனியா வந்து வெயிட் லாஸ்க்கு எப்பயுமே ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனியா, சுக்கு, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதை நல்லா வந்து கோர்ஸாக பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த பொடியை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா வந்து வெயிட் லாஸ்க்கும் நல்லது, தைராய்டுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுக்கு குழம்பு வந்து நான் எப்பயுமே சொல்கிறது தான், நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு காரக்கறி, அப்படி இல்லைன்னா தேங்காய் போட்ட கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தேங்காய் போட்ட கறியோ இல்லை காரக்கறியோ போட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கொதி வந்திருக்கு. இந்த சமயத்தில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் எப்பயுமே நான் சொல்கிறது தான், புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு, அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. இது உங்களுடைய விருப்பம் தான். வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் வெல்லத்தை. பட் போட்டால் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போது இந்த கிரேவிலாம் பண்ணுவோம் இல்லையா, பன்னீர் கிரேவி, இந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் கிரேவி பண்ணும்போது தக்காளியோட அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சக்கரை போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த புளிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து வெல்லம் சேர்க்குறோம். கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதே கொதிக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய சுக்கு குழம்பு ரெடி. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடுவோம். அவ்வளோதான். சுக்கு குழம்பு செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நெய் விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா மிளகு, தனியா, வரமிளகா இதை நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிப்பு வடகம் போட்டுட்டு அதில் வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதங்கணும். அது வதங்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு புளி தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி வரணும். அது கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சுக்கு, மிளகு, தனியாலாம் வறுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. நம்மளுடைய சுக்கு குழம்பு ரெடி.